தமிழ் சொந்தங்களுக்கும் மைவி திரு உறவுகளுக்கும் வணக்கம். எம்டி வந்து எப்போ வெளியில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துப்பீங்க. ஏன்னா அவ்வளோ வந்து மணி பிரச்சனை, முக்கியமாக அந்த புதுசாக சேர்ந்தவங்களுக்கு வந்து அமௌண்ட் வராமல் இப்போ அவங்க தான் எம்டி எப்போ வருவார்னு சொல்லி காத்துக்கிட்டீங்க. எம்டிக்கு இந்த ஆகஸ்ட்டில் வந்து பெயில் கிடைக்குமா, அதை தான் நம்ம முழு விவரமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு போக முன்னாடி எவ்வளோ பேர் வந்து ஆன்லைனில் பார்ட் டைமாக வந்து ஜாப் தேடிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காகவே லக்ஷ்மி கலெக்ஷன்ஸ்லேருந்து உமன்ஸ் ரீசெல்லர்களுக்குன்னு தனியாக குரூப் மெயின்டைன் பண்ணி டெய்லி கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. எவ்வளோ உமன்ஸ் வந்து இது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற மூலமாகவோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற மூலமாகவோ ஹோல்சேல் ப்ரைஸுக்கு ரீசெல்லர்ஸ்க்கு இவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பார்ட் டைம் இன்கம்க்கு தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். மேலும் பர்சனல் யூஸ்க்கு நைட்டிஸ் தேவைப்படுறவங்களும் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுப்பாங்க. ஷோரூமில் கிடைக்கிறத விட ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கம்மியான ரேட்டுக்கு வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஜஸ்ட் 1 டேயில் வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. பர்சனல் யூஸ்க்கு தேவைப்படுறவங்களுக்கு இல்லை சின்னதாக உமன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுறவங்களும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுது அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். மைவி3 எம்டி சக்தியானந்த் வந்து சரணடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் உள்ளே இருக்கிறதால பேமெண்ட் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி தரப்பில் வந்து காரணம் வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ அவர் வந்து வருவார், வந்து நமக்கான பேமெண்ட் வந்து கொடுப்பாரு. முக்கியமாக ஒரு பேமெண்ட் கூட எடுக்கிறவங்க, முழு பேமெண்ட் எடுக்காதவங்க எப்போ எங்களுக்கான நியாயம் கிடைக்கும், எங்களுக்கான பேமெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆகஸ்ட்டில் வந்து அவருக்கு பெயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது. காரணம், இதுக்கு முன்னாடி வந்து பெயில் எவோல்ட்டை அப்ளை பண்ணி வந்து நிராகரிச்சிருக்காங்க. என்ன காரணம் சொல்லி நிராகரிச்சிருக்காங்கன்னா, இன்னும் நாங்கள் வந்து முழுமையாக வந்து விசாரணை நடத்தணும், எங்களுக்கு வந்து விசாரிக்க டயம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்களுக்கு வந்து பெயில் வந்து கொடுக்கல. காரணம், இவ்வளோ நாள் ஆச்சு, அதனால் கண்டிப்பாக வந்து அடுத்த பெயிலில் வந்து அவங்க வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்காத காரணத்தை வந்து சொல்லி அவர் விசாரணை முடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. இன்னுமா வந்து விசாரணை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு தரப்பில் வந்து சொல்லுவாங்க. அதனால் சீக்கிரம் அதனால் பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா விசாரணைக்குன்னு ஒரு சில நாட்கள் இருக்குது. எப்போவுமே அந்த விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இவ்வளோ நாளும் அப்போ விசாரணை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு கேள்வி வரும். அதனால் நிபந்தனையின் அடிப்படையில் பெயில் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நிபந்தனையின் அடிப்படையில்னா வெளியில் போனதுக்கப்புறம் எப்போ வேணாலும் அவங்க கூப்பிட்டா வரணும், எப்போ விசாரணைக்கு கூப்பிட்டாலும் ஆஜராகணும், எப்போ சரணடைய சொன்னாலும் சரணடைய சொல்லணும் அப்படின்னு சொல்லி பல நிபந்தனைகள் கொடுத்து பெயில் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் வெளியில் வந்த உடனே மக்களுக்குரிய பணத்தை வந்து வித்ட்ரா கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து முழுக்க லீடர் சொல்கிற ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்டி வந்து உள்ளே இருக்கிறதால எங்கள் வித்ட்ரா வந்து வராது, எம்டி வெளியில் வந்தால் தான் கட்டாயமாக வரும். எவ்வளோ மக்கள் வந்து கேட்டிருந்தோம். அதாவது அவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வித்துட்டு அப்போ கொடுத்துட்டு போயிருக்கலாமே, அவராக தானே சரணடைஞ்சார், அவர் கொடுத்துட்டே போயிருக்கலாமே. ஆனால் அவர் வந்து செய்யலை. வெளியில் வந்ததுக்கு அப்புறமாவது அவர் வந்து செய்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. நம்மளோட லாஸ்ட் வீடியோஸ்க்குரிய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா தெரியும் எவ்வளோ பேர் அவங்களோட நகையை அடமானம் வச்சு ஐடி போட்டிருக்காங்க, வீட்டு மேலே லோன் போட்டு அடமானம் வச்சுருக்காங்க. எவ்வளோ ஊனமுற்றவர்கள் வந்து வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து இன்றைக்கி பணம் எடுக்க முடியாமல் இருக்காங்க. எவ்வளோ லீடர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது யாருமே பாதிக்கப்படலை அப்படின்னு. பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான நியாயம், அவங்களுக்கான பணம் வந்து கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். ஒரு சில லீடர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, இது வந்து எம்எல்எம் கான்செப்ட் கிடையாது, முழுக்க ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு லீடர்ஸுமே இது ப்ராடக்ட் பேஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு ஆள் சேர்க்கல. எவ்வளோ பேர் வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் வந்து அவங்கள கீழே வந்து டவுன்லைன்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க. யாருமே இது வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குங்க, இவ்வளோ அமௌண்ட்டு, நல்ல ப்ராடக்ட்டு அப்படிலாம் சொல்லிட்டு யாரையுமே சேர்க்கல. சரிங்களா? எல்லாருமே இது வந்து வேலை வாய்ப்பு, வருமான வாய்ப்பு, இப்படி நீங்கள் ஆள் சேர்த்து நீங்கள் சேர்ந்தாலே இவ்வளோ பணம் வரும், உங்களுக்கு கீழே டவுன்லைன் போட்டால் இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு சொல்லி தான் முழுக்க வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாமே சேர்த்துருக்காங்க. இப்போ நிறைய லீடர்ஸ் வந்து சொல்கிறாங்க இது ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. யாருமே ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் டவுன்லைன்ஸ் வந்து சேர்க்கல, எல்லாருமே வருமானத்துக்காக தான் சேர்த்தது இப்போன்னு சொல்லி யாரும் மாற்றி பேசாதீங்க. சரிங்களா? அப்புறம் எவ்வளோ பேர் வந்து சொல்கிறாங்க, இஓடபிள்யூ ஆஃபீஸில் எவ்வளோ கேஸ் வந்து கொடுத்துட்டோம், இன்னும் கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து செவி சாய்க்கலையா, இதுக்கு வந்து ஆக்ஷனே எடுக்கலையா அப்படின்னா அப்படியெல்லாம் டக்குன்னு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு ஸ்பாஞ்சி ஸ்கீம் கம்பெனி அப்படிங்கிறது வந்து முன்னாடி சேர்ந்த எல்லாருக்குமே நல்ல ஒரு இன்கம் வந்து எடுத்திருப்பாங்க. பின்னாடி பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எல்லாமே விசாரணை பண்ணி தான் அது வந்து இதுக்கான தீர்ப்பு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? எவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, இஓடபிள்யூ ஆஃபீஸில் எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டோம், இன்னும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. கம்ப்ளீட்டாக அவங்க விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு தான் இதுக்குரிய வந்து ரிசல்ட்டே வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் பொறுத்துருங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மைவி3 யாரையும் கடந்த ஜனவரி வரைக்கும் யாரையுமே ஏமாற்றலை, ஒரு நபரை கூட யாரையுமே பேமெண்ட் போடாமல் ஏமாற்றலை. அதுக்கப்புறம் சில கடந்த 6 மாத காலங்களாக கம்பெனி மாறி பேசிய வார்த்தைகள், அதாவது இந்த மாதம் ஒன்று சொல்கிறது, அடுத்த மாதம் வேறு ஒன்று இகேவிசின்னு சொல்கிறது, இப்படி மாறி பேசினதான் இப்போ வந்து புதுசாக சேர்ந்த நபர்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்கள வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிருக்கு. இதுக்கு எம்டி வெளியில் வந்து தான் தக்க தீர்வு வந்து கொடுக்கலாம். என்ன தீர்வு கொடுக்குறான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட நான் தமிழன் மேட் இன் இந்தியா.